ஜெபம் பண்ண கடவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது நாமும் தரிக்கப்பட்ட உமது ஜனங்களாக நாங்கள் எல்லாரும் உடைய திருச்சமூகத்திலே கூடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் தேவன் பாராட்டிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் பிரசரித்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 5 பாமாலை 9 பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். கீதம் 5 பாமாலை 9 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான்,
தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த முழலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவி அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41ஆம் சங்கீதம். 41ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவே குணமாகும். நீர் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தோற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிவிட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவது முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்பதே வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்து இருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயமும் ஒளிந்து போம்.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடமிருந்து உயிரிழரையும் மரித்தவரையும் நியாயந்திருக்க வருவார். அவர் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்கவிடாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ.
காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11வது ஞாயிறு சுருக்க ஜெபம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தெய்வமே, மீட்கப்பட்டவர்களாகிய நாங்கள் எங்களது பிறப்பு, மதம், மொழி, இனம், பூகோள அமைப்பு, வேலை, பணி, கல்வி, பணம், பதவி, உயர்வு, தாழ்மை, அடிமை, சுவாதீனம் என்ற வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையாய் வாழ அருள் புரியும். எங்கள் கருத்துக்களால் நாங்கள் வேறுபட்டாலும் உம்மில் ஒன்றுபட்டவர்களாய் ஒரே சரீரமான திருச்சபையில் சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் வாழ துணை செய்ய வேண்டுமென்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் முது மிகுந்த வல்லமையாய் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 467 நூற்றாண்டு கீதம் 318 பாடுவோம். என் பாவம் தீர்ந்த நாளையே அன்போடு எண்ணி ஜீவிப்பேன். கீதம் 467 நூற்றாண்டு கீதம் 318 பாடுவோம். என் பாவம் தீர்ந்த
இன்பநாள், இன்பநாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்பநாள், இன்பநாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். என் உள்ளமே உன் மீட்பரை என்றைக்கும் சார்ந்து வாழுவாய். அருளின் தந்த நாதரை ஒருநாளும் விட்டு நீங்கிடாய். இன்பநாள், இன்பநாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்பநாள், இன்பநாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படியே வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் கனத்திற்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை வேளை மூலமாக எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இயேசு ஊழியங்கள் மற்றும் இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக அவளோடு கூட இணைந்து செயல்படுகிற அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு தனி ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுவார் என்று சொன்னால் இந்த ஊழியத்தை நீங்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வரலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை வேளைக்காக பல வகைகளை ஜெபித்து உழைத்து கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக மதுரையை சார்ந்த அருமையான அம்மா ஏஞ்சலின் ஈஸ்டர் ராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான ஒரு தாயார். கர்த்தர் தாமே அம்மா அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே அவர்கள் இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தொடர்ந்து அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகளை ஆண்டவர் கொடுப்பாராக. அது மாத்திரமே அவருடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். டாக்டர் ஹேடா மான்சிங், டாரதி மான்சிங், டேவிட் மான்சிங் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இரண்டாவதாக அவருடைய அடுத்த மகன் அட்வொகேட் ராஜ்குமார் அவர்களுக்காக, திருமதி பிரிசில்லா ராஜ்குமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஜேசன் கிருபாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஜேசனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த மூன்றாவது அருமையான மகன் திரு பிரான்சிஸ் அவர்களுக்காக, திருமதி கரோலின் பிரான்சிஸ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஜான் வினோத், திருமதி
டேஃப்னி வினோத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் சிப்போரா வினோத், ஷைனி பிரான்சிஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த வாரத்திலே இந்த அருமையான ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன்வந்திருக்கின்ற நாகர்கோவிலை சார்ந்த திரு டென்னிஸ், திருமதி மெர்சி டென்னிஸ், இந்த அருமையான குடும்பத்தினருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், இந்த ஊழியத்தை ஆதரிக்கிற அருமையான குடும்பத்தினர் இந்த வார ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான தம்பதிகளையும் தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் திருமதி ஷகிலா, திரு ஸ்மைல் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். அருமையான அடுத்த மகள் திருமதி ஷர்மிளா அவர்களுக்காக, மிஸ் ஷியோமனா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் திரு ஷமில் அவர்களுக்காக, திருமதி ஜீனா அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். அதே போல் தேவன் கொடுத்த பிள்ளைகள் மிஸ் ஷியானா அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, என்னை மறைத்துக் கொள்ளும். நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த வாரம் ஒரு சிறப்பு ஒரு வாரமாக வாலிபர் ஞாயிறாக ஆசரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயிக்க பிறந்தவர்கள் வாலிபர்கள் தோல்விக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் சிந்திக்கும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். இந்தியாவிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 145 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் வாழ்ந்தாலும் கூட 60% அதிகமான பேர் வாலிபர்கள் நம்முடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, அடிக்கடி சொல்வார்கள், இந்தியாவுடைய எதிர்காலம், இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். ஆனால் இன்றைய காலநிலைமையை நாம் பார்க்கும்பொழுது சூழ்நிலையில் இது வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்கொள்ளுகிற சில பிரச்சனைகள், சவால்களை கண்டு அவர்கள் பயந்து போன ஒரு நிலைமை, அது சவால்களை மேற்கொள்ள முடியாமல் ஒரு தோல்வி நிறைந்த ஒரு காரியம் ஏற்படுகின்றபடியினால் சோர்ந்து போய் விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு தோல்வியடைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் ஜெயிக்கும்படியாக வாழ பிறந்தவர்கள். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளம் வாலிப வயதிலே 33 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை நம்ம எல்லாருக்காக கொடுத்தார். அவர் வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் அந்த வாலிப வயதிலும் கூட அவர் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகள், போராட்டங்கள், சில சவால்களை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் மேற்கொள்ள முடியாமல் நாம் சில முயற்சிகள் நாம் எடுத்தும் நம்மால் அதை ஜெயிக்க முடியாதபடினாலே நம்முடைய மனநிலைமையை ஒரு தோல்வியான மனநிலைமையாக மாற்றி மீண்டும் நாம் ஒரு சாதாரண ஒரு நிலைமைக்கு நாம் சென்று விடுகிறோம். இல்லை அன்பானவர்களே, நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு உளவியல் நிபுணர் தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் இவ்வாறு எழுதியிருந்தார். ஒரு பெரிய ஒரு மீன் தொட்டியை அவர் வைத்திருந்தார். அதில் 2 மீன்களை அந்த மீன் தொட்டியில் விட்டார். ஒன்று ஃபைட்டர் ஃபிஷ், அந்த சண்டை போடுகின்ற ஒரு மீன். இன்னொன்று சாதாரணமான ஒரு மீன். அதன் மத்தியில் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிய கண்ணாடியினால் ஆன ஒரு தடுப்பை என்ன செய்தார்னா அந்த மீன் தொட்டி மத்தியில் வைத்திருந்தார். 2 மீனையும் உள்ள விட்டார். இந்த ஃபைட்டர் ஃபிஷ் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதா மீனை பார்த்த உடனே அதை அடிக்கும்படியாக, அதை கொல்லும்படியாக வேகமாக நீந்தி வந்தது.
நீந்தி வந்த உடனே இந்த சாதாரண மீன் ரொம்ப பயந்தது. அந்த கரெக்டாக அந்த பாதி வழியில் வரும்பொழுது அந்த நடுவில் அந்த கண்ணாடி அந்த தடுப்புச்சுவர் இருந்தபடினால அந்த பக்கத்தில் இருக்கிற மீன் இந்த என்ன செய்து இங்கிருந்து வந்த மீனுக்கு இடையில இருக்கிற கண்ணாடி தடுப்புச்சுவர் அதுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது கண்ணாடியாக இருந்தபடினால் 2 புறமும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்தபடினால அந்த மீன் இடையில கண்ணாடி தடுப்பு இருக்குது, அது தெரியவில்லை. அது நேராக மோதியது. மோதி மீண்டும் திரும்பி சென்றது. மீண்டும் இந்த மீனை கண்டவுடனே வேகமாக அதை கொல்லும்படியாக அதை அடிக்கும்படியாக வந்தது. மீண்டும் அந்த கண்ணாடி தடுப்பு சொல்லே தடுக்கப்பட்டு பின் சென்று விட்டது. இப்படி சில நாட்கள் நடந்தது. கடைசியாக அந்த மீன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நம்மால் இந்த எல்லை வரதான் செல்ல முடியும், அதற்கு அப்புறமாக செல்ல முடியாது என்று அதை நினைத்து விட்டது. இப்படி சில நாட்கள் கழித்து அந்த ஆராய்ச்சியாளர் என்ன செய்தார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அந்த நடுவில் உள்ள அந்த கண்ணாடி அந்த தடுப்பை அவர் அப்படியே எடுத்து விட்டார். இப்பொழுது இந்த மீன், இது சாதா மீன் இங்கே நீந்தி கொண்டு வருகிறது. இந்த ஃபைட்டர் ஃபிஷ் பார்க்கிறது, வேகமாக நீந்தி அந்த மத்திய பகுதி வந்த உடனே அப்படியே திரும்பி சென்று விடுகிறது. ஆனால் இப்பொழுது அதை கிராஸ் பண்ணி போயிருந்தால் அதை போய் கொண்டிருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் அது என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாதிக்கு வந்தவுடனே திரும்பி போய்விட்டது. அதை நினைத்து கொண்டு நம்மால் இவ்வளவுதான் முடியும் என்று சொல்லிவிட்டு அது தொடர்ந்து சென்றிருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அவர்கள் எதிர்கொள்கிற சவால்களை ஒரு சில முறைகள் முயற்சி செய்கிறார்கள். அதில் தோல்வி கண்ட உடனே நம்மால் முடியாது என்று சொல்லி ஒதுங்கி விடுகிறார்கள். சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு IAS வெற்றி பெற்ற ஒரு சகோதரி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் முதல் முறை அதில் IAS எழுதும் பொழுது அந்த ஆரம்பகால தேர்வில் கூட வெற்றி பெறவில்லையாம். 2வது முறையும் அப்படித்தான். 2-3 முறைகள் தோல்வி மேல் தோல்வி. ஆனால் அவர்கள் இந்த IAS இந்த முயற்சியை கைவிட்டு விட்டு வேறு வேலைக்கு அவர் செல்லவில்லை. என்ன ஆனாலும் சரி இதை பெற்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி 5 முறைகள் போராடி என்ன செய்தார்னா அவர்கள் இந்த தேர்வு எழுதி கடைசியிலே வெற்றி பெற்றார் என்பதாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் என்ன செய்யணும்னா வேணும் பார்த்துக்கிடுங்க. நாம் ஆண்டவர் நம்மை எதற்காக படைத்தார்? நாம் ஜெயிக்கும்படியான ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நான் 1 யோவான் எழுதின நிருபத்தில் இங்கு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இங்கு யோவான் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது நீங்கள் எல்லாரும் பொல்லாங்கானை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் பொல்லாங்கானை ஜெயிக்க முடியுமா? பொல்லாங்கன் என்று சொன்னால் என்ன? அப்படி என்றால் எதை எப்படி ஜெயித்தார்கள், எதை ஜெயித்தார்கள்? நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பொல்லாங்கு என்பது என்ன? இந்த உலகம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இணைச்சது கிடைக்கிறது. அப்போ பொல்லாங்கனை ஜெயிக்கிறது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறது. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுன்னு சொன்னால் என்ன? இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்களின் இச்சை ஆகிய இந்த சிற்றின்பங்கள், மாம்சத்தின் பெருமை, இதெல்லாம் ஒரு வாலிபனை என்ன செய்கிறதுனா வெற்றி பெற முடியாமல் தடையாக அவருடைய வெற்றியை தடுத்து கொண்டிருக்கின்ற தடைக்கற்கள் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோவான் அப்போஸ்தலன் இங்கே எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் வாலிபர்கள் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்து விட்டு என்பதாக இந்த நிருபத்தை எழுதுகின்றதை பாருங்கள். அப்போ அவங்க எதில் ஜெயம் பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை ஆகிய இது சிற்றின்ம வாழ்விலிருந்து ஒரு பெரிய விடுதலையை இந்த வாலிபர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இதில் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்திலே சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தெளிலாள் என்ற ஒரு ஸ்திரியோடு கூட சிநேகமாயிருந்தான். ஒரு அந்நிய ஸ்திரியோடு கூட இவன் சிநேகமாயிருந்தான். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் அவனோடு கூட இருந்த கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அவன் நினைச்சான் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி அவன் எழும்பினான். அவனால் எழும்ப முடியவில்லை. கடைசியிலே எந்த ஒரு பெலிஸ்தருடைய கரங்களில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கும்படியே வந்தானோ அதே பெலிஸ்தருடைய கரங்களிலே அவன் விழுந்தவனாக, கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலினால் கட்டப்பட்டவனாக, அவன் ஒரு வேடிக்கை பொருளாக அந்த அரங்கத்திற்குள்ளே கொண்டு செல்லப்பட்டதாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது, அவருடைய தலையில் உள்ள முடிகளெல்லாம் சிரைக்கப்பட்டு விட்டது. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை பாருங்க. இவனுடைய தவறான ஒரு ஆசை நிமித்தமாக, இச்சை நிமித்தமாக இவனுடைய அழைப்பினுடைய அந்த நோக்கத்தை அவன் நினைச்சதான விழுந்து போனான். ஒரு காலத்தில் ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேர் அடிச்சவன் பார்த்துக்கிடுங்க. 300 நரிகளை ஒன்றாக பிடித்து கட்டி தீப்பந்தத்தை கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில் அனுப்பிவிட்டவன். அத்தனை பெரிய ஒரு பலசாலி, ஏனென்றால் கர்த்தரும் கூட இருந்தார். இத்தனை பெரிய ஒரு பலசாலியை அவன் கீழே விளைச்சது எது தெரியுமா? இவனுக்குள்ள இருந்த இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யுத்த காலத்தில் எல்லாரும் யுத்தத்துக்கு போய்விட்டாங்க. தாவீது மாத்திரம் என்ன செய்தான்னா அரண்மனை இருந்து விட்டான். மாலை வேளையிலே உப்பரிக்கையில் நின்று உலாவி கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் காட்சியை காண்கின்றான். உரியாவின் மனைவி அங்கு குளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றான். அதை கண்டான் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. அதனுடைய விளைவு அதற்கு அடுத்து 2 வசனங்கள் சொல்லி அவளை அழைத்து வர சொல்லி அவளோடு தவறான ஒரு பாவம் ஒன்று செய்கிறான். அது நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிறந்த ஒரு குழந்தையை அது நினைச்சதுன்னா ஆண்டவர் அதை அடிக்கிறார். அது வியாதியாக இருந்து அது செத்து போய் விடுகிறது. அந்த பாவத்துடைய தண்டனை அப்படி நின்று விடவில்லை, அது அப்படியே தொடர்கிறது. என்ன தொடர்? இவன் ஒரு கொலை செய்யும்படி ஒரு சூழலை வருகிறது. உரியாவையை கொலை செய்து விட்டான். அவனுடைய மனைவியை இவன் அபகரித்து கொண்டான். இதனுடைய விளைவை பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம். இவனுடைய மறுமனையாட்டிகளோடு கூட இவனுடைய சொந்த மகன் அப்சலோம் நினைச்சதான்னா உப்பரிக்கையின் மேலே போட்டு தவறான ஒரு காரியங்களை செய்கிறதா வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு தேசத்தில் ராஜாவா இருந்தானோ அந்த ராஜாவா இராதபடிக்கு சொந்த மகனாகி அப்சலோமால நினைச்சதான்னா காட்டிற்கு விரட்டி அடிக்கப்படுகின்றான். அவனை கொல்லும்படியாக அப்சலோம் பெரிய படையே திரட்டி கொண்டு வருகிறானே. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. கடைசியிலே அவன் கண் முன்னாலேயே அந்த அப்சலோம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவனுடைய படை வீரர்களாலே தாவீதுடைய சொந்த படையின் மூலமாகவே அப்சலோம் கொல்லப்படுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வருகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நினைச்சது அவன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். அது வேலை வரும்பொழுது நினைச்சேன்னா அது அவனை தீண்டும். அதில் சந்தேகம் கிடையாது. பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையின் மூலமாக எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல ஒரு கோலை அச்சீவ் பண்ண நினச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இழந்து போன ஒரு சூழலை, இழந்து போன ஒரு நிலைமை. நம்முடைய கண்களுக்கு கலிக்கத்தை என்ன செய்யணும்னா போட வேண்டும். இந்த வாலிப வயதில் நம்மை அந்த ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை விட்டு திசை திருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் நிச்சை, மாம்சத்தின் இச்சை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் அன்பார்ந்த வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்னா இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா மாம்ச இச்சைகளை விட்டு நாம் என்ன செய்யணும்? விலக வேண்டும். கொலோசியர் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட அவயவங்களை நாம் அழித்து போட வேண்டும். ரோமர் 13:14 சொல்லுகிறது, துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை பேணாமல் இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் அடிமையாக இருக்கிறாங்க, மொபைல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அடிமையாக இருக்கிறாங்க. ஆம்பாசம் என்ன செய்யுதுன்னா வீட்டை தேடி வந்து விடுகிறது. இன்னைக்கு இரவு பகலாக பெற்றோர்களுக்கு தெரியாமல் இது மொபைலில் எத்தனை பெரிய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஃபேஸ்புக்கில் பார்த்து 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 தவறான ஒரு உறவை தேடி போகிற அநேக வாலிப சகோதரிகள் உண்டு.
தன்னுடைய வாழ்க்கையை அதனால் இழந்து போன அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருவார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் உலகத்தில் இருக்கிறது. நாம் அதையிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதே 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கண்களின் இச்சை மாம்சத்து இச்சை மாத்திரமல்ல ஜீவனத்தின் பெருமையிலிருந்தும் என்ன செய்யணும்னா விடுதலை பெற வேண்டும். அதையும் நாம் ஜெயிக்கணும். நம்மை அறியாமலே இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு வருகின்ற ஒரு பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுமா? தன்னை அறியாமல் ஒரு பெரிய பெருமை அவர்களுக்கு வந்து விடுகிறது. என்ன மாதிரி இந்த சொசைட்டியில் யார் இருக்கிறா, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க என்ன செய்தாங்க பெருமைப்பட்டு விடுகிறார்கள். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆதியாம் புஸ்தகம் 2 16-17 நீ தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், அந்த நடுமரத்தின் கனியை மாத்திரம் புசிக்காத, புசித்தால் அன்றைய நாளிலே நீ செத்து போவப்பா, நீ என்ன செய்யாத, நீ சாகாமல் இருப்பதற்கு நீ அதை புசிக்காத அப்படின்னு தான் சொன்னார். இவன் என்ன செய்தான், அதை புசித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இந்த சர்ப்பமானது ஸ்திரியை பார்த்து கேட்குற, ஆண்டவர் எதுவும் சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எல்லாம் சாப்பிடலாம், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது, அப்போ இது சாப்பிட்டால் நீ சாவா என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். இந்த சர்ப்பம் என்ன சொல்லுகிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இதை சாப்பிட்டாச்சுன்னா தேவர்களைப் போல் மாறி விடுவாய், உனக்கு எல்லாம் தெரிந்து விடும், நீ சாக மாட்ட, பொய் சொல்லுகிறது. இந்த ஏவாள் பார்த்தா, தேவர்களைப் போல் மாறி விடுவேனா, நான் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவா, நான் இந்த மண்ணை மாதிரி தானே இருக்கிறேன், இப்போ இது கனியை சாப்பிட்டு தேவர்களைப் போல, அப்போ கடவுளைப் போல நம்ம மாறிடலாமே, அவளுக்கு ஒரு எண்ணம் என்னச்சுன்னு வந்திருக்கு. பார்த்துக்கிடுங்க, சாப்பிட்டா அவருடைய நிலைமை பார்த்தேன். அந்த அதிகாரத்தில் தோட்டத்தை விட்டு அவளும் ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் துரத்தப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஆண்டவர் மாதிரி என்ன செய்யணும், பெரிய ஆளாக வந்து விட வேண்டும். இது லூசிபர் பிசாசுக்கு அந்த எண்ணம் தான் வந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, அதனால தான் ஆண்டவர் அவனை கீழே தள்ளிவிட்டார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6 நீங்கள் தொடர்ந்து 14 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சாலமோனுடைய குமாரனாகிய ரெகொபெயாம் காலத்தில் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவன்கிட்ட வராங்க, வந்து சொல்கிறாங்க, உன் தகப்பனாகிய சாலமோன் ஆட்சி செய்த பொழுது நிறைய எங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாரு, ஆனால் நீ எங்களுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் இந்த ஆட்சி கொஞ்சம் லகுவு பண்ணி எங்களுக்கு எங்கள் மேலே நீங்கள் ரொம்ப பட்சமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஜனங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த ரெகொபெயாம் என்ன சொல்கிறான், சரி நீங்கள் போங்க, நான் என்னென்ன விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறான். முதியோர்களோடு கூட மூத்த அமைச்சர்களோடு கூட ஆலோசனை பண்ணுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜனங்கள் சொல்ல சரிதான், நீ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு நான் உங்களுக்கு நல்லா செய்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக நீ கொஞ்சம் அவர் ஏற்றபடி செய்வார் என்று சொன்னால் எல்லாரும் உன் மீது பட்சமாக இருப்பாங்க, ஆட்சி நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களெல்லாம் போக சொல்லிவிட்டு இளம் வாலிபர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறான், தனக்கு ஒத்த வாலிபர்களை கூப்பிட்டு கேட்குறான். அவங்க சொன்னாங்க, இந்த வயசான ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, அது எப்படி அவங்க உங்கள் அப்பா வந்து இவ்வளவு கடினமாக சில காரியங்கள் செய்வார்னு சொன்னால் நம்ம அதை விட கடினமாக செய்தால் தான் இந்த ஜனங்க நமக்கு அடங்கி நடப்பாங்க. தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கின்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை காட்டிலும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்யமே 2ஆக உடைந்து விட்டது. என் தகப்பனை விட நான் ஒரு பெரிய ஆளாக இருப்பேன், வருவேன் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் வந்துருக்கு. இந்த வாலிபர்கள் தவறான ஒரு ஆலோசனையை கொடுத்து ரெகொபெயாமை கெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்க்கும் பொழுது ராஜ்யம் 2ஆக உடைந்து போய்விட்டது. ஆனால் அதே வேளையில் ஒரு ராத்திரி வேளையில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நானும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இந்த அருமையான ஜனங்களை விசாரிப்பதற்கு வேண்டிய ஞானம் கிடையாது, எனக்கு ஞானத்தை தார் என்று சொல்லி கேட்கின்றார். ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அவர் நல்ல ஒரு ஆட்சியை செய்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். ஏராளமான
பழமொழிகளை அவன் நினைச்சதான்னா அவன் சொன்னதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், இப்படி வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக வாலிபர்களுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தெரிந்ததும் தெரியாததை தெரிந்தது போல் என்ன எண்ணி அதை வெளியில் சொல்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் அதை குறித்த ஒரு பெரிய பெருமைப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவர் அதை நினைச்சதார்னா அருவருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் நினைச்சதார்னா எதிர்த்து இருக்கிறார். அப்போ இன்றைக்கி அநேக இந்த வாலிபர்கள் பல காரியங்கள் இந்த உலகத்தில் நினைச்சிதாங்கன்னா சிக்குண்டு அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இந்த சிற்றின்பமான காரியங்கள், பாவமான காரியங்கள், பிறகு இந்த பெருமையான காரியங்கள். ஆண்டவர் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். அப்போ ஏதோ ஒரு சில வாலிபர்கள் இந்த திருச்சபைக்கு இந்த யோவான் 1ஆம் நிருபத்தை எழுதும் பொழுது அந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது, அந்த வாலிபர்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நினைச்சிருக்கிறாங்கன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை உங்கள் குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தது எப்படி, ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தினுடைய முந்தைய வரி சொல்லுகிறது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். அப்போது யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், எப்படிப்பட்ட மனித இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த தேவ வசனம் பரிபூர்ணமாக உள்ளத்தில் வாசமாக இருக்கிறதோ அவர்கள் நினைச்சுவாங்கன்னா வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். சங்கீதம் 119:9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், முது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதானே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேத வசனம் என்னச்சுதுன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளுகிறது. அக்கிரமங்களிலிருந்து, மீறுதல்களிலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லை எல்லா காரியத்திலிருந்தும் இந்த வேத வசனம் நம்ம என்ன செய்கிறதுனா காத்துக்கொள்ளுது. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னோடு கூட படித்த ஒரு நண்பன் பாளையங்கோட்டையிலிருந்து ஜான்ஸ் கல்லூரியிலிருந்து ஜங்ஷன் வர அவனோடு கூட சைக்கிளில் வருவோம் பார்த்துக்கிட்டேன். அவன் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன். வாலிப வயதில் அவன்கிட்ட கேட்பேன், இப்போ இந்த பாவமான வாழ்க்கையை, இந்த பாவ சோதனைகள் எப்படி ஜெயிக்க முடியும் நான் அவன்கிட்ட கேட்பேன். அவன் சொல்லுவான், எனக்கு எப்பொழுதெல்லாம் இந்த பாவ சோதனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிகமாக நான் வேதத்தை நான் என்ன செய்வேன்னா வாசிப்பேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அப்பொழுது நான் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னான். இந்த பாவமான ஒரு சோதனைகள் வரும் பொழுது அதில் வெற்றி கொள்வதற்கு ஒரு வழி, இந்த வேத வசனத்தை அதிகமாக வாசித்து தியானிக்கும் பொழுது நாம் அதிலிருந்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாலிபர்கள் இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம், வேதம் படிக்கிறாங்களாம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வேத வசனம் படிப்பதற்கு அதிகமாக நீங்கள் என்ன ஊக்குவிக்க வேண்டும். அதைப்படி இதைப்படி காலையில் டியூஷன் போ, ஈவினிங் டியூஷன் போ, விடியக்காலம் 5 மணிக்கெலாம் டியூஷன் போகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பிள்ளை படித்து மேலே வந்துடணும், ரொம்ப நல்லது. அதே வேளையில் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். அதில் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. உலக பிரகாரமான படிப்பில் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் ஃபெயிலியர் ஆனான்னா அப்படி வாழ்க்கையே டோட்டல் ஃபெயிலியர் ஆகிருங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் நாம் யோசித்து பார்க்கணும். ஒரு பெரிய வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்னு சொன்னால் இந்த வசனம் நமக்குள் இருக்கணும். இந்த வசனம் நாம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த உலகத்தினுடைய இச்சைகளிலிருந்து நம்ம என்ன செய்யணும், விலைக்கு பாதுகாக்கும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் முதல் 9 வசனங்களில் இந்த யோசேப்பு போத்திபருடைய வீட்டில் இருக்கிறான். போத்திபருடைய மனைவி இவன் மீது ஆசைப்படுகிறார். இது சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த யோசேப்பை தன்னோடு கூட பாவம் செய்யும்படியாக இந்த போத்திபருடைய மனைவி ரொம்ப வற்புறுத்துகிறார். அவன் சொல்கிறான், நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது 39ஆம் அதிகாரத்தில் இங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை,
நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ இவனுக்குள்ளாக பாவம் இவனை தேடி வருகிறது. இவன் தேடி போகவில்லை. உலக பிரகாரமாய் பார்ப்போம்னு சொன்னால் இவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பார்க்கும் ஒரு பெரிய பாவம் இது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ இவனுக்குள்ளாக இந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியான இப்படி சிந்தனை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் வசனத்தில் நான் பார்க்க 2, 3 ஆகிய வசனங்களில் இவருடைய சகோதரர்கள்லாம் என்ன செய்தாங்கன்னா, யாக்கோபுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, துன்மார்க்கமாக நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த துன்மார்க்கமாய் வாழுகிற அந்த சகோதரருடைய வாழ்க்கை கண்டு இவனுக்குள்ளாய் ஒரு பெரிய வெறுப்பு. அப்பாட்ட போய் சொல்லுவான், அப்பா என்னுடைய அண்ணன்மாரெலாம் தப்பான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இவனுக்குள்ளாக எது ஆண்டவருக்கு பிரியமானது எது ஆண்டவருக்கு பிரியமில்லாது என்று நன்றாக டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் இருந்துச்சு. இது எப்படி வந்திருக்கும்? அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு என்ன செய்திருப்பான்னு சொல்லி கொடுத்துருப்பான். யாக்கோபுக்கு எப்படி வந்திருக்குன்னா ஈசாக்கு சொல்லி கொடுத்துருப்பார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கேராரூரில் ஈசாக்கு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஈசாக்கு தரிசனமாய் அவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடையாது, கற்பனைகள் கிடையாது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் இதெல்லாம் கை கொண்டான். எப்படி கை கொண்டிருப்பான்? ஆண்டவரே அவனுக்கு என்ன போதித்திருக்கிறாரு. ஆபிரகாம் நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதுதான் என்னுடைய கற்பனை, இதுதான் என்னுடைய பிரமாணங்கள், இதெல்லாம் நீ என்ன செய்ய நிறைவேற்ற வேண்டும், என் கட்டளை இதுப்பா, இதை செய்யணும். இதை ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். இந்த யோசேப்பு மாத்திரம்தான் அதை கை கொண்டிருக்கிறான். ஆகவே தான் இந்த போத்திபாருடைய மனைவி இவனை பாவம் செய்யும்படியாக இவனை அழைக்கும் பொழுது அதற்கு எதிராக ஓடுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை அன்றைக்கு அவனுடைய நிலைமை பரிதாபமாய் போய்விட்டது. சிறைச்சாலையில் போடப்பட்டான். சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் கூட கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாக இருக்கிறான், பரிசுத்தமாக இருக்கிறான். அவன் எந்த விதத்திலும் பாவ சோதனைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே தன் கர்த்தர் அவனோடு கூட அது சிறைச்சாலையும் இருக்கிறார் என்பதாக வசனம் சொல்கிறது. வேலை வந்த பொழுது என்ன நடக்கிறது? அதே தேசத்தில் இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டான் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் 40ஆம் வசனத்தில், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அது 41ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த பாவத்தில் விழுந்திருப்பான்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஒருவேளை அந்த போத்திபார் வீட்டில் கொஞ்ச நாள் காலம் தள்ளியிருப்பான். பிறகு தெரிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அது நமக்கு தெரியாது. அதோடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆனால் அன்றைக்கு கர்த்தருக்காய் வைராக்கியமாக அவர் பரிசுத்தமாய் வாழும்படியாக தன்னை அர்ப்பணித்தபடினால வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சை அவனுக்குள் இருந்தபடினால் அதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கை கொண்டபடினால தான் ஒரு பெரிய தேசத்துக்கு அந்நிய தேசத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்துகின்றதை பார்க்கிறோம். அன்பான வாலிப சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பிரியமாக நடக்கும்படியாக வேத வசனத்தின்படி நடக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கை இங்கே அமைத்து கொள்ளும் பொழுது, இப்போ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான சவால்களை சந்தித்தது தோல்வியை போல் இருக்கலாம். ஆனால் முடிவை இங்கே பார்க்கும் பொழுது அது ஜெயமாக இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்ல, ஆண்டவரே உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். 119ஆம் சங்கீதத்திலே அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. என் பாதைக்கு அது என்ன செய்கிறது? நாம் வெளிச்சமாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற நல்ல பாதையில் நடத்தி செல்கிற இந்த வேத வசனங்களை உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் உற்சாகப்படுத்துகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நிறைய வாலிபர்கள் இதை கைக்கொள்ளாதபடினால தான் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். சண்டே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர், சில பெரிய சர்ச்சஸ் எல்லாம் 200 பேர் 250 பேர் சண்டே ஸ்கூலில் இருப்பாங்க. ஆனால் யூத் மீட்டிங்கில் எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10-15 பேர் வருவாங்க. யூத் கேர்ள்ஸ் மீட்டிங்கில் கூட ஒரு 5 பேர் நினச்சிவாங்கன்னு வருவாங்க. இவ்வளவுதான் இருக்குது. அப்போ இந்த 250 பிள்ளைங்க எங்கே போயிட்டாங்க? ஆலயத்துக்கு பாதி பேர் வருகிறது கிடையாது. பெற்றோர்கள் அது குறித்து கவலைப்படுகிறது கிடையாது. ஆகவே தான் இன்றைக்கு வாலிப சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை நமக்குள்ளாக நாம் வைத்திருக்க வேண்டும். அந்த வேத வசனத்தின்படி வாழும்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த வாலிபர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45 முதல் 47 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு தாவீது ராஜா உடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகின்றார். இங்கு பெலிஸ்தனை பார்த்து, அந்த கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அவன் ஒரு இளம் வாலிபன், ஒரு 17 வயசு தான் என்ன செய்யணும் இருக்குது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. இந்த 17 வயசில் உள்ள இந்த வாலிபன் அவன் ரொம்ப தைரியமாக சொல்கிறான், நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடு வருகிறாய், ஆனால் நான் எப்படி வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். அப்போ ஆண்டவர் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, இந்த பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்தை கர்த்தர் நிச்சயமாக என் கையில் ஒப்பு கொடுப்பார், அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இஸ்ரவேல் இராணுவமே இந்த கோலியாத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இது தற்செயலாக என்ன செய்தான்னா, இந்த தாவீது அந்த யுத்த களத்துக்கு வருகிறான். அவன் அப்பா கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை அழைத்து சகோதரெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி சில பலகாரங்களை கொடுத்து அனுப்புகிறான். இந்த தாவீது என்ன செய்தான்னா, அப்பா சொல்ல கேட்டு இங்கே சகோதரரை பார்க்க போகிறான். அதனால தான் இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது பார்த்துக்கிடுங்க. அப்போ வாலிபர்கள் பெற்றோருடைய வார்த்தை என்ன செய்யணும் கேட்கணும் பார்த்துக்கிடுங்க. அன்றைக்கு ஈசாயினுடைய வார்த்தையை தாவீது கேட்காமல் அவன் காட்டில் அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கோலியாத்தை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நினச்சி வந்திருக்காது. இன்றைக்கி பெற்றோர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு இது வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைகள் நான் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் யார் சொன்னால் கேட்பான் தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்டு யாராவது சொன்னால் கேட்பானே தவிர, பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஊழியக்காரன் சொன்னாலும் நிச்சய மாட்டான், கேட்க மாட்டான் பார்த்துக்கிடுங்க. ஆனால் தாவீதை பாருங்கள், அவன் அப்பா சொல்கிறாரு, உன் சகோதரனை போய் பார்த்து வாப்பா, அவங்க யுத்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சில பலகாரங்களை கொடுத்து அனுப்புகிறான். உடனே புறப்பட்டு போனதாக நீங்கள் அதே 17ஆம் அதிகாரம் 22ஆம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இவன் கோலியாத்து இப்படி சொன்னதை அவன் கேட்கின்றான். அப்போ சொல்கிறான், விருத்த சேதனம் உள்ள அந்த மனுஷனுக்காக நீங்கள் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அவரால் எல்லாம் என்ன செய்ய முடியும். நான் இவனை என்ன செய்ய முடியும்? நான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். அவன் சொல்லுகிறத வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ இவன் யுத்த களத்துக்கு வந்துட்டான் தாவீது. அந்த பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்து இவனோட பல அடி உயரமாக இருக்கிறான், ஆள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவனை பார்த்து கேட்குறான்,
42 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும், தாவீது ரொம்ப இளைஞனாக இருக்கிறான், சின்ன வாலிப வயது, சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனமாக இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். அவன் கேட்குறான், நீ தடிகளோடு என்னிடத்தில் வருகிறதுக்கு நான் நாயா அப்படின்னு கேட்டு தன் தேவருடைய நாமத்தை சொல்லி இவங்களை சபிக்கிறதாகவே சொல்லப்பட்டிருக்கிறான். ஆனால் இவன் வேறு ஒன்றுமே சொல்லலை. நீ கேடகத்தோடும் பட்டயத்தோடு வருகிறாய், ஆனால் நானும் நீ நிந்தித்த எந்த ஜனம் நிந்தித்தாயோ அந்த ஜனங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத் தன் கையில் இருந்த அந்த கூழாங்கற்கள் இருந்துச்சுதானே அதை எடுத்து அவன் அடிக்கின்றான். ஒரே நொடியில் அவன் கீழே விழுகின்றான், முகங்குப்பர் விழுகிறத பார்க்கிறோம். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை என்ன செய்கிறான்னா அவன் வெட்டி எடுக்கிறதாக வேதத்தில் பார்க்க ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். அது அவனுக்கான வெற்றியாக மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களே ஆர்வாரிக்கும்படியாக சந்தோஷம் அடையும்படியாக ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறார். இவனை போல் ஒரு சிறந்த ராஜா இல்லை நாடு சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அந்த உரியாவின் மனைவி அந்த விஷயத்தில் மாத்திரம் தப்பு பண்ணான் ஒழியம், மற்றபடி அவன் அதற்காக தன்னை ரொம்ப தாழ்த்தி ஒரு சமூகத்தில் மனம் திரும்பினதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டோட இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக தாவீது இருந்தான். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்பினாங்க, அவன் மீது விசுவாசம் வச்சுருந்தான். இந்த மாதிரி ஆண்டோடைய பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளுடைய இந்த இளம் வாலிப வயதில் எந்த அளவிற்கு வேத வசனத்தை நீங்கள் படிக்க முடியுமோ, மனப்பாடம் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நீங்கள் படியுங்கள். அது மாத்திரம் ஆண்டு மீது ஒரு முழு நம்பிக்கையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா காரியம் செய்யுங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சரி, உங்களுடைய எதிர்காலத்துக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஸ்டெப்பு வச்சாலும் சரி, ஆண்டு மீது நம்பிக்கையோடு கூட செல்லுங்கள். இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக சென்று உடைய காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். இந்த தேவன் இன்றைக்கு சதாகாரங்களோடு கூட இருக்கிற தேவன், உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார், கைவிட மாட்டார், நம்மோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். அப்படிப்பட்ட பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களோடு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 422, கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவி நாமம் திவ்ய மதுரமாமே. கீதம் 422, கிறிஸ்தவ கீர்த்தனை 125 பாடுவோம். வருவாய் தினமும்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கும்படியாக பிறந்தவர்கள், ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே எங்களுடைய அருமையான பிள்ளைகள் சுவாமி தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த தோல்வியிலிருந்து ஒரு ஜெயம் கிடைக்காதா என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் ஒருவேளை அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பெற்றோர்கள் கூட இப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு சோர்வான நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிற ஐயா. உமது பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் தோல்வியை கண்டார்களோ இந்த நாள் முதற்கொண்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வீராக. தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அதுபடி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு படிப்புக்கு அடுத்த ஒரு காரியமாக இருந்தாலும், வேலைக்கு அடுத்த ஒரு காரியமாக இருந்தாலும், எதிர்காலத்துக்கு அடுத்த ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை இதனால் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உமது பிள்ளைகளுக்கு கடந்து செல்வீராக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர் ஐயா, உங்களுடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகள் மூலம் கடந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய திருக்கரத்திலே உமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை மேற்கொண்டு வருகிற அந்த உலகத்துடைய பாவங்கள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இனி என்னென்ன காரியத்தினால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், அவை எல்லாவற்றும் இந்த பிள்ளைகள் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய கரங்களை பிடித்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இளம் வாலிபனான யோசேப்பை நீர் ஆசீர்வதித்தீர் ஐயா. ஒருவேளை சோதனைகள் வந்த பொழுதும் சோதனை ஜெயித்த ஒரு மனிதன் இருந்தபடி நான் அந்நிய தேசத்திலே ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு சென்றீரப்பா. தானியேல் வாலிப வயதிலே பாவம் செய்யாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்டான் ஐயா. அந்த பாபிலோன் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு சென்றீரே. அதே போல ஐயா, பரிசுத்தத்திற்காக வாழும்படியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் எல்லா தடைக்கற்களையும் தாண்டி ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு வரும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், திருமண தடைகள் மாறுவதாக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம், அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதற்கு நீ பூரணப்படி சுகப்பிரசவ கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கிற நிமித்தம் தனிமையான உணர்வோடு கூட இருக்கின்ற அருமையான தாய் தகப்பன்மார் உங்களுடைய சமுதாயம் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய பாரங்கள், கவலைகள், ஆண்டவரே, அந்த ஆண்டவர் எல்லா தனிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களுடைய தெய்வீக பிரசன்னங்களோடு கூட இருப்பதாக அவளை பலப்படுத்துக ஐயா. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுசும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஒருவேளை வயதான காலத்தில் ஏற்படுகிற சில பலவீன உண்டு சுவாமி. ஆண்டவரே, நரம்புகளிலே, எலும்புகளிலே, கண்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள், பலவீனங்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கிருபையை நிரப்புவீராக. வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த வியாதியின் படுக்கை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தொழில்கள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக இனி என்னென்ன ஆண்டவர் துறைகளில் எங்களுடைய பிள்ளைகள் வருமானத்தை ஈட்டுக்கிறார்கள் எல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி வருமானங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்த எல்லா காரியங்களும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தை அதிகமாக நேசிக்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக மதுரை சார்ந்த அருமையான தாயார் ஏஞ்சல் ஈஸ்வராஜ் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் தாங்கிற அருமையான பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, டாக்டர் ஸ்ரீடா மான்சிங் அவர்களுக்காக, தாரதி மான்சிங் அவர்களுக்காக, டேவிட் மான்சிங் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அடுத்த மகன் அட்வொகேட் ராஜ்குமார் அவர்களுக்காக, திருமதி பிரிசிலா ராஜ்குமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, முது பிள்ளைகள் ஆசீர்வதியும். நீ அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, ஜேசன் கிருபாகரன் அவர்களுக்காக, திருமதி ஜெனிஃபர் ஜேசன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. அதே போல் அருமையான மகன் திரு பிரான்சிஸ் அவர்களுக்காக,
திருமதி கரோலின் பிரான்சிஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீ கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திரு ஜான் வினோத் அவர்களுக்காக, திருமதி டேஃபனி வினோத் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிப்போரா வினோத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அருமையான மகள் ஷைனி பிரான்சிஸ்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்பும்படி அங்கே ஜெபிக்கிறையா. இந்த குடும்பத்துடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அதே போல் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாரத்திலும் இந்த அருமையான ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான நாகர்கோவிலை சார்ந்த திரு டென்னிஸ், திருமதி மெர்சி டென்னிஸ், இந்த அருமையான குடும்பத்தினருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நேசிக்கிற இந்த பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே அருமையான முது பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வை கொடுத்து கற்று நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான சகோதரி திருமதி ஷகிலா, திரு ஸ்மைல் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அருமையான சகோதரி ஷர்மிளா அவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான ஆண்டவரே மகள் ஷிமோனாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே போல் அருமையான சகோதரர் திரு ஷமில் அவர்களுக்காக, திருமதி ஜீனா ஷமில் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ கொடுத்த அருமையான மகள் ஷியானாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக கொடுத்த ஒன்று கூட ஒரு நாளும் குறைபட்டு விடாதபடிக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களினால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்பட உதவி செய்வீராக. தேவனுடைய ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆரோக்கியமும் இந்த குடும்பத்தோடு எப்போது நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இன்னுமாக இந்த ஊழியத்தை நேசிக்கிற, ஆதரிக்கிற, தாங்குகின்ற, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 514 பாமாலை 328 பாடுவோம். அஞ்சாதிரு நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே. கீதம் 514 பாமாலை 328 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்தமான கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.